அதாவது ஆண்கள் சொல்லுவார்கள் வந்து நான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் சும்மா தானே இருக்காரு, வீட்டில் சும்மா தான் இருக்க. அந்த சும்மா இருக்கிற வார்த்தை அது வந்து எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்கும் தெரியுமா ஒவ்வொரு பெண்களுக்கும். யானைக்கு அழகு தும்பிக்கை, நம்ம வாழ்க்கையில் வரணும் நம்பிக்கை. கரெக்டு. ஆனால் வந்து அந்த வேலை ஒரு நாள் அந்த லேடி வீட்டில் இல்லை அப்படின்னா போட்டதை போட்ட வாக்கள் அப்படியே இருக்கும். அதுதான் அது வந்து அதாவது பெண்களுடைய அருமையை பற்றி தெரிந்தவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு, பெண்கள் ஒரு நாள் வீட்டில் வேலை செய்யலை, உடம்பு சரியில்லாமல் படுத்து கொண்டார்கள் என்றால் போட்டதை போட்டபடி அப்படியே இருக்கும். எல்லார் வீட்டிலும் அப்படி தான் இருக்கும். என் வீட்டில் மட்டும் அப்படி கிடையாது, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து கூடமாட ஏதாவது ஒருத்தர் வேலை செய்கிறவங்க இருந்தால் அந்த வீடு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த வீட்டில் வந்து வேலை, அதாவது அவங்க உடல்நிலை சரியில்லாமையோ இல்லை அது வெளியூர் ஏதாவது ஒரு வேலை விஷயமாக போயிருந்தாங்களோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா வீடு போட்ட வகை அப்படியே இருக்கும். ஆனால் சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள், நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற, நீ சும்மா அந்த ஒரு பதிவில் பார்த்தீங்களா, நீ சும்மா இருக்கன்னு நீ போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைய விடுறியா, சோறாகிறியா, யானை வளர்க்குறியா, வீடு கூட்டுறியா, துணி துவைக்கிறியா, இல்லை பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வரியா, இல்லை கூட்டிகிட்டு வரணும், சாயங்காலம் போய் கூட்டிகிட்டு வரணும், மறுபடியும் சாயங்காலம் வீடு துடைக்கணும், வீடு கூட்டணும், பால் வாங்கணும், பால் காய வைக்கணும், காப்பி வைக்கணும், சோறாக்கணும், டிஃபன் பண்ணணும், நைட்டு இவ்வளோ வேலை இருக்குது. இவ்வளோ நைட்டு மறுபடியும் தோசை ஊற்றணும், சாம்பார் வைக்கணும், சட்னி வைக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. மறுபடியும் பாத்திரம் கழுவணும், பாத்திரம் கழுவிட்டு மறுபடியும் ரொட்டீன் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? என்னது போயிட்டே இருக்கு. குளிக்க தேவை சோப்பு, தலைக்கு தேவை சீப்பு, குழம்புக்கு தேவை உப்பு, எனக்கு தேவை உங்களின் நட்பு. சூப்பர்.